ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூலை மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் 15லேருந்து ஜூலை 17ஆம் தேதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் ஆணி மாத பலன்களாக நம்ம தொகுத்து வழங்குகிறோம். இந்த ஆணி மாத பலன்கள் சொல்வதற்கு முன்பாக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை ஒரு மேலோட்ட கருத்துக்களாக சொல்லிவிட்டு அதன் பின்னர் இந்த மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது சொன்னோன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 7 வருட காலமாக மிகப்பெரிய ஒரு சோதனைகளை கடந்து வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் இவங்க படாத ஒரு கஷ்டங்கள் கிடையாது. ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் பெறப்பட்டுருக்கோன்னா இது மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் வரோம். அதில் முக்கியமாக இந்த ராசிகளுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் வாய்ந்த அமைப்புன்னு சொல்லணும். ஏன்னா இவங்க மகர ராசி அதிபதியே சனி பகவான். அப்போ தன் ராசிநாதன் சனி பகவானாக இருந்து சனி பகவானே 7 சனிக்கு காரத்துவமாக இருந்தால் தன் மக்களை தன் பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே தன் குடும்ப ராசி அதிபதியாக இருந்தாலும் அவருக்குன்ற ஒரு சில விஷயங்களை சமாதானத்துக்கே போக மாட்டார். மற்ற ராசிகளுக்கு கூட ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்து போயிடுவார். தன் ராசி பிள்ளைகளை ரொம்ப அதுக்கான கர்மாக்களை அனுபவிக்க வச்சுருவார். அப்போ அந்த அமைப்பில் பார்க்கும்போது கடந்த 7 வருட காலமாக மிகப்பெரிய சோதனைகள் கடந்து வந்திருக்குன்னு தான் விதிங்க. எது செய்தாலும் தடை, தாமதம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். இதில் நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லி முடிச்சிருக்கேன். இதில் அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குடும்பம்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, தொழில்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனை, கணவன் மனைவிடையே கருத்து ஏற்பாட்டு பிரிந்த ஒரு அமைப்புகள், வேலை இல்லாமல் தடுமாறினது, அளவுக்கு மீறிய கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தை இந்த மகர ராசி என்பவர்கள் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. வண்டி வாகன தடைகள், கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுது, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இது எல்லாமே அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்றதான் விதிங்க. இனிமேல் இந்த முன்ஜென்ம கர்மா அவங்களுக்கு தொடங்கணும்னா அடுத்த 30 வருட காலமாகும். அந்த 30 வருட காலகட்டத்திலையும் நீங்கள் இதற்கு பின்னர் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளை பொறுத்து தான் உங்களுக்கு தண்டனைகள் அந்த கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும்ன்ற விதிங்க. அதனால் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்திலே நீங்கள் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில் இது மாதிரியான சோதனைகள் வராது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் சொல்ல விரும்புகிறேங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதத்துக்கான பலன்களாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதை அடுத்த ஒரு 3 வருட காலத்துக்கான பலன்களாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதே சனி பகவான் தான் கடந்த 7 வருட காலமாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினார்னு சொல்லணும். ஆனால் இதே சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் ஒரு நல்ல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்று உட்காந்துருக்கான்ற விதிங்க. அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு இதே சனி பகவானும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். குரு பகவானும் யோகம் பெற்று தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து உச்சபலம் பெற்று உட்காந்துருக்காருங்க. அப்போ குரு சனி பார்வையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. கண்டிப்பாக சொல்லணுன்னாக்கா சனி பகவானால் அடுத்த 3 வருட காலகட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில விஷயங்கள், வேலையே இல்லைன்னு காத்திருந்த நபர்களும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும். தொழிலமையில்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு நல்ல தனியார் துறை வேலை வாய்ப்புகளோ அரசு உத்தியோகங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வசிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் முக்கியமாக இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெறப்போகுதுன்று விதிங்க. அதே வேளையில் பல நாள் கடந்த 7 வருட காலமாக கடன்கள் அதிகமாகிடுச்சு சார், இந்த கடன்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 2028ஆம் ஆண்டுக்குள்ளார பெரிய லெவலில் கடன்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகிடும்னு விதிங்க. இப்போ கடன் பிரச்சனைலேருந்து படிப்படியாக குறைந்து மீண்டுக்கு வருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருட காலகட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காருங்க. இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் 12 வருடத்துக்கு ஒரு முறை வருன்றதான் விதி. ஆனால் உங்களுக்கும் இதே 12 வருடத்துக்கு முறை தான் இந்த குரு பகவான் வந்திருக்கார். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று தன் ராசிக்கு 7ல் உட்காந்துருக்காருங்க. இப்போ வலிமை பெற்று உட்காந்துருக்கக்கூடிய குரு பகவானால் இந்த நேர காலகட்டத்தில் வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள், திருமணமே ஆகலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக தன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியமே நடக்கலை அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு
உங்கள் குலதெய்வத்துக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர்கள், 4 பேருக்கு அழைச்சி விருந்து படைத்து கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு ஜாதகமாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. இந்த மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து அருகில் உள்ள ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி கேட்டுங்க. ஆனால் உங்களோட சுய ஜாதகமே இந்த நேரத்தில் வலிமை குறைந்திருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் கோச்சார ரீதியான கிரக நிலைகள் மிகப்பெரிய லெவலில் வலிமை போட்டு பெருந்தி இருக்கிறதுனால இந்த நேர காலங்களில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடுமனை ஆசை வாங்குவதற்கும் வீடுமனை ஆசை கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லையே அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் மகர ராசி என்பவர்களுக்கு உதயமாயிடுச்சுட்டு வரீங்க. வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுது. இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி அந்தளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா போதுமானது. இதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா நட்டமாயிடுமோ, வருமானம் வந்துடும், வருமானம் குறைஞ்சி போயிடுமோ, ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோன்ற மாதிரி ஏங்கி இருந்தவங்களுக்கு இனிமேலுக்கு துணிந்து செயலாற்ற நீங்கள் கற்றுக்குங்க. எந்த காரியம் செய்தாலும் அது நல்லதே சிந்திப்பீங்க, நல்லதே நடக்குன்றீங்க. அதனால் மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏறுமுகத்துக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னாக்கா, இது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகங்க. இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகத்தில் 2027 ஜூலை வரலும் இந்த யோகம் இருந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளார திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்தை கண்டிப்பாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிரிவுகள், கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். ஏன்னா இந்த நேரத்தில் திருமணம் பண்ணால் அடுத்த 65 வருட காலகட்டங்கள் கணவன் மனைவி உறவுகள் பிரிவு இல்லாத வாழ்வீங்கன்றீங்க. அதனால் வாய்ப்பு இருந்தால் இதெல்லாம் பயன்படுத்திங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுது. இந்த மாத காலகட்டமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி. காலபுருஷனுக்கு தசம ராசி, காலபுருஷனுக்கு கர்ம ராசி, காலபுருஷனுக்கு சனீஸ்வரனுடைய ராசி, காலபுருஷனுக்கு மிக பந்தத்துக்கு உரியது, சொந்தத்துக்கு உரியது, சுகத்துக்கு உரியது, உழைப்புக்கு உரியது, தொழிலுக்கு உரியது, முதலாளிக்கு உரியது. எந்த ராசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மகரத்தை மட்டும் தனியாக பிரித்து வச்சு பாருங்க. இந்த மகரத்தை மட்டும் தனியாக பிரித்து வச்சு பாருங்க. அப்பத்தான் அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு தெரியும், நமக்கு புரியும். ஸோ மகரம்
எவ்வளவு தமிழ் சொல். அகரம், சிகரம், இன்னொரு சொல் தாகரம். இந்த மகரத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அப்படியே மெய்மறந்து கர்மமே கண்ணாயினார் இருக்கக்கூடியவங்க எல்லாமே மகரம் தான். அப்ப கர்மமே கண்ணா இருக்கிறது யாரு? முதலாளி இருக்க மாட்டாங்க, தொழிலாளி தான் இருப்பாங்க. முதலாளி இருக்க மாட்டாங்க, தொழிலாளி இருப்பாங்க. அப்ப அந்த தொழிலாளியினுடைய உத்வம், அந்த தொழிலாளியினுடைய மனசு, அந்த தொழிலாளியினுடைய ஆதங்கம், அந்த தொழிலாளியுடைய ஆர்வம், வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கணும் நம்ம முதலாளிக்குங்கிற உணர்வோட வேலை செய்யக்கூடியவங்க தான் மகர ராசி. யார் வந்தாலும் சரி, இரு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படித்தான் சொல்லுவாங்க. இதே சிம்மராசிட்ட கடகராசிட்ட போனீங்கன்னா கிடந்துட்டு போது வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேசம் விரிச்சுட்டு போனால் பேசவே மாட்டாங்க, அட போயா கிடக்கட்டும் அப்படின்றாங்க. மகரத்தை அப்படி நம்ம சொல்ல முடியாது. மகரத்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது. எனவே தான் கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3 இருக்கிறார், 2 ராகு இருக்கிறாரு. கண்டிப்பாக மகரத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கும் சொல்வாக்கும் 2 குருவும் 7ஆம் பார்வை பார்க்குறாங்க. எவ்வளவு சிறப்பு! 2 குருவும் மிக சக்தி பெற்ற அனுசரணைக்குரிய 2 குருவும் 7ஆம் பார்வை பார்க்குறாங்க. அப்போ சமசப்தமாக பார்க்கும்போது இதில் மிகவும் சிறப்பாக உள்ளது 7ஆம் பார்வையாக உள்ளது. குரு பார்த்தால் கோடி நன்மை, அந்த குரு தான். அப்போ இவ்வளவு நாள் 7ல் பட்ட கஷ்டம், பட்ட துன்பம், பட்ட துயரம் எல்லாமே ஒரு வாகில் ஓரளவுக்கு போய் கடந்து விட்டது. ஓரளவுக்கு 25ல் கடந்து விட்டது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த 26ல் வரக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு ஒரு மகத்தான, ஒரு மற்றற்ற, ஒரு மாளவியா யோகம் போன்ற ஒரு மானசீகமான ராசியாக வந்து அமையும். எல்லா வகையிலும் சிறப்பை கொண்டாந்து கொடுக்கும். எல்லா வகையிலையும். வெளிநாடு போகணுமா, வெளி மாநிலம் போகணுமா, ஆராய்ச்சி அறிவு பதிக்கணுமா, கலைகளுக்கு போகணுமா, மீடியாக்கள் போகணுமா, புக்ஸு வாசிக்கணுமா, விவசாயம் பண்ணணுமா, கோழி பண்ணை வைக்கணுமா, நாட்டு பண்ணை வைக்கணுமா, என்ன தொழில் வேணும், எல்லா தொழிலுக்கும், இரும்பு சம்மந்தப்பட்டது, பொறியியல் சம்மந்தப்பட்டது, இதை விட மேலே உள்ளதை விட கீழே, பூமிக்கு கீழே உள்ளது கிழங்கு வகைகள், எந்த தொழில்னாலும் சரி. அப்போ அப்படிப்பட்ட தொழில் எல்லாமே போக வேண்டியது மகர ராசி. அப்படிப்பட்ட தொழிலுக்கெல்லாம் போக வேண்டியது மகர ராசி. அப்போ அப்படி எல்லாத்தையும் அனுசரணையோடு இருந்தால் தான் அவர் மகரம். ஒரு சிறு குழந்தைகிட்ட கூட அவர் போய் நிற்கக்கூடாது, ஒரு சிறாற்ற கூட அவர் போய் நிற்கக்கூடாது. எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடியதுதான் மகரம். அதனால தான் மகராசியாக இருப்பாங்க சொல்லுவாங்க, மகராசியாக இருப்பாங்க சொல்லுவாங்க. ஆக பொறியியல்னாலும் சரி, கேஸுனாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் ஏஜென்சி சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்டதுனாலும் சரி. அதுக்கடுத்தது கண்டிப்பாக அடுத்து குரு பார்க்குறாரு. குரு பார்த்தா புதிய நிறுவனம், புதிய நிர்வாகம், புதிய தொழில், புதிய வியாபாரம், திருமணங்கள், கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராமிஸாக புதிய திருமணங்கள், புத்திர பாக்கியங்கள், புதிய தொழில் ஆரம்பித்தல். புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் பாருங்கள். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுனா வீட்டில் உங்க எல்லாத்தையும் பார்க்கணும். வீட்டில் என்ன ராசி இருக்குது, வேற யாருக்கு 7 இருக்குதா, இல்லை தசாபுத்தி நல்லா இருக்குதா. அதாவது சனீஸ்வரனோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி. யாரு? புதன் திசையில் சனி புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி. இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய நட்பு பெற்ற தசாபுத்தி இருந்தால் அவங்கள ஜெயிக்க யாருனாலையும் முடிக்காது. அவங்களோட அவங்க நம்ம ஜெயிக்கத்தான் முடியும். அவங்ககிட்ட இருந்து நம்ம தோல்வியை தான் தருவணும். அந்த அளவுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் மகரத்திற்கு. வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. அதனால தான் என்னமோ மகராசனா இரு, பண்புள்ளவனா இரு, மாசற்ற ஜோதியா இரு, இறையோடு கலந்திடு, எல்லா வகையிலும் சிறப்பை பெறு, எல்லா வகையிலும் சிறப்பை பெறு. இப்படிலாம் எதுக்கு சொல்லி வைக்கிறாங்க? அந்த ராசியினுடைய
பேர் அருள், அந்த ராசினுடைய தனித்துவம், அந்த ராசினுடைய பெருமை. மகரம் அதான் நமக்கு தமிழோட தைன்னு சொல்கிறோம். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் இந்த நேரங்களில் மகர ராசியை நம்ம போற்றி 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 கண்டிப்பாக அதை புகழடைய செய்ய வேண்டும், உச்சமடைய செய்ய வேண்டும். சார், எந்த தொழில் செஞ்சாலும் மகர ராசிக்காரவங்க அவங்க செஞ்சால் தான் அது அடப்படும், அவங்க செஞ்சால் தான் அவங்களுக்கு திருப்தி, அவங்க செஞ்சால் தான் பரம திருப்தி, அவங்க செஞ்சால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். அப்படி நினைக்கக்கூடிய மகர ராசிக்கு ஆனி மாதம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய மாதம். ஆனி மாதம் ஒரு மற்றற்ற மாதம். ஆனி மாதம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில்லாத மாதமாக மாறும் என்பதை மாற்று கருத்து இல்லை. பைரவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, கண்டிப்பாக சரபேஸ்வரர், கால பைரவர், சரபேஸ்வரர் கால பைரவர் கண்டிப்பாக வழிபாடு. அதாவது வழிபாட்டிலேயே சாதாரண வழிபாடு இல்லாமல் கொஞ்சம் வலிமையான ஐயனாருங்கிறோம், ஐயனார் வழிபாடுங்கிறோம், கருப்புசாமிங்கிறோம், கருப்புசாமியே ஜில்லுன்னு வந்துடும். அப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் பண்ணால் நிச்சயமாக இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு ஆணி திருமஞ்சன மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? மகர ராசியாதிபதி சனி பகவான். சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு நீதிமான் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். அவரு தான் உங்கள் ராசி அதிபதியே. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல சகாய சனியை நிற்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல நிற்கக்கூடிய தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சின்றது கிடையாது. அதே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா, அதாவது அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார். இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல், தொழில் இருந்து வளர்ச்சி இல்லாமல், வாழ்வாதாரம் நல்லா இல்லாமல், நம்மளோட நிலைமை கெட்டு போய் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் இந்த சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகாததுனால நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு. அதுக்கு உங்களுக்கு திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கா அதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு அதாவதுன்றது 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கலஸ்திர குருவை வந்துட்டார். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடம் கலஸ்திர குருவை வந்ததுனால இந்த திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு 7ல் உக்காந்தது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் எனக்கு தெரிஞ்சு, அதாவது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு குரு, ஏன்னா ஒருத்தருக்கு குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. குரு பார்வைன்றது எங்கே இருந்தால் குரு பார்வை அது தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ராசி தான் 1ஆம் இடம். நம்ம ராசிக்கு 2ல் குரு இருந்தாலோ, 5ல் குரு இருந்தாலோ, 7ல் இருந்தாலோ,
9ஆம் இடத்துல இருந்தாலோ 11ஆம் இடத்துல இருந்தால் அதுதான் குரு பார்வை. அப்போ குரு உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு? இப்போ குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு 7ஆம் இடத்துல. அது டைரெக்டாக கலஸ்திர குருவாகவே இருக்கிறார். அதனால் 100% திருமணம் வரன் பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் திருமண யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. நான் லவ் பண்ணிகிட்ருக்குறேங்க, எனக்கு கிடைக்குமா? அதாவது ஒருதலை பட்சமாக விரும்பிகிட்ருக்குறோம், ஒரு வீட்டில் சம்மதிக்கிறாங்க, இன்னொரு வீட்டில் சம்மதிக்கலை, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதனால் கலஸ்திர குரு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா சுகஸ்தான செவ்வாயாக இருக்கிறார். 6ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அதாவதுன்றது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா புத்திரஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ செவ்வாய் பகவான் புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், அந்த செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. இப்போ அதே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா அப்போ புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய செவ்வாய் நல்லது கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கா? அப்போ புத்திரஸ்தானத்துக்கு உட்காரக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்றதை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 7 இருக்கிறார். சுக்கிரன் வந்து 7ஆம் இடம், அது குருவோட சேர்ந்து அவர் வந்து கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறார். 20 தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் எனக்கு தெரிஞ்சு சுக்கிரன் 20 தேதி வரைக்கும் அதாவது குருவோட இணைஞ்சிருப்பார். அப்போ 7ஆம் தேதி அதாவது 7ஆம் இடத்துல இருந்து 20ஆம் தேதிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டாருன்னா குறிப்பாக மனைவி, அதாவது மனைவிக்கு ஹெல்த் பிரச்சனை, அதாவதுன்றது உடல் சார்ந்த பிரச்சனை, உடல் உபாதிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இந்த சுக்கிரன் மாறுறதுக்குள்ளார கண்டிப்பாக திருமணத்துக்கும் நல்ல பலன் கொடுக்குறாரு. ரெண்டாவது இந்த வண்டி வாகனம் எடுக்கணும், மாற்றணும், புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துல போய் உட்கார்ற சுக்கிரன் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக சங்கடம் இல்லை, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், வேலை செய்ய மாட்டார். 6, 8, 12 இந்த 6, 8, 12 கூடியவன் போய் உட்கார்ற கிரகம் பாருங்கள், அவர் வந்து நமக்கு நல்லதை பண்ணுறதில்ல. அப்போ புதன் வந்து தன் சொந்த வீட்லேயே அவர் உட்காந்தா இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறது, அதாவது ஸ்லோவாக தான் அவர் வேலை செய்வார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேலே அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போய் சுக்கிரனோட குருவோட இணைஞ்சிருவார். அப்படி இணைஞ்சிட்டாருன்னா புதன் பகவானும் உங்களுக்கு மாங்கல்யத்துக்கு நல்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 7ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லையா, கலஸ்தர ஸ்தானத்தில். அப்போ திருமணம் பண்ணக்கூடிய வரன் எதிர்பார்க்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஒன்று. அதே அடுத்தது பாருங்கள், சூரியன் பாருங்கள் உங்களுக்கு 6ல் உட்காந்துட்டார். பொதுவாக பாருங்கன்னா சூரியன்னா யாரு அப்படின்னா அதாவது அசுர குரு. நவகிரகத்துக்கே ராஜா யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் போய் உங்களுக்கு போய் 6ல் உட்காந்துட்டார். இந்த மாதம் முழுவதுமே ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் அதாவது சூரியன் போய் உங்களுக்கு 6லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அவசரப்பட்டு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும், மன சங்கடத்தில் தான் போய் முடியும். எனக்கு தெரிஞ்சு கடன் பிரச்சனை ஏதாவது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதா, அது போக இந்த புத்திர செல்வத்துக்கு வாய்ப்பு இருக்குதா, அதாவது தொழில் ரீதியாக மாற்றங்கள் நடக்குமா, ஹெல்த் பிரச்சனை தீருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இப்போ என்ன தெரியுங்களா, குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு. அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்குது இந்த மாதம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் வந்து உச்சம் அடைஞ்சிட்டார். கடகத்தில் உச்சம் அடைஞ்சு 3 ராசிக்கு அவர் நல்லது பண்ணுவார். 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசி
குரு பாருங்க உங்கள் ராசியை தான் 7ஆம் இடமா பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அதாவது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா குரு பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சப்போர்ட் பண்ணுவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா ஜெயிக்க போகிறது நம்ம ஒத்த குழந்தை தான் இல்லைங்களா? அந்த ஒரு இடத்துல நீங்கள் வரப்போகிறீங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிராத்தம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது வந்து நீங்கள் தொழிலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை திருமணமாகவும் எடுத்துக்கலாம், அதாவது நம்மளோட வாழ்வாதாரமாகவும் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் கலந்த ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? முயற்சி எடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி.